பயனற்றது. அது வெளியே கொட்டப்பட்டு வீணடிக்கப்படும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது வாழ்வுதல் கிறிஸ்துவ செய்தி. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே இறைவன், இந்த மாலை பொழுதிலே தூய் உலகமாக அர்ப்பணித்ததற்கு பங்கில் இருக்கின்ற அனைத்து அன்பியங்களும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து வந்து விவிலிய வினாடி வினா போட்டிகளில் பங்கெடுத்து உம்முடைய இறைவார்த்தையை மனதில் இருத்தி என்ற அனைவரும் அதன்படி செயல்படுவோம். இறைவார்த்தை எங்கள் வாழ்வுக்கு ஒளி, எங்கள் பாதைக்கு வழி என்று நாங்கள் உணர்ந்து அவற்றின்படி செயல்பட எங்களுக்கு உடைய கிருபை தாரும். சிறப்பாக இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பிய குடும்பங்களையும் அனைத்து அன்பித்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த விவிலிய வாரத்திலே நாங்கள் இறைவனை அறிந்திருக்கின்றோம், கிறிஸ்துவை தெரிந்திருக்கின்றோம், அதன்படி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். செயல்பாடுகள் எல்லாம் எங்கள் அன்றாட வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவனை ஆகவே கொண்டாடுகின்றோம். வேண்டுமென்று இருக்கிற தந்தையே, ஆட்சியாளர்கள் உமது திருவுடன் நிறைவேற்றப்போது மறுபடியும் குற்றம் செய்வோம். நாங்கள் நடிப்பது போல எங்கள் குற்றங்களையும் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க ஆமென். உலக அதிகாரிகள் இந்த குழுவில் இருக்கிற நம் அனைவரையும் சிறப்பாக வழிநடத்த இந்த போட்டியிலே தங்க எந்த விதமான தங்கு தடையின்றி பயன்படுத்தி சிறப்பாக எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க அன்னை மரியாதை பதிந்து பேச கொண்டாடுவோம். மறுபடிந்த மரியை வாழ்க்கை எங்களுக்கு பெற்ற வழியிலே உங்களுடைய திருவெற்றியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புதிய மரியை எங்களின் தாயே, பாவங்களாக இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் புதிய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாகுக. தூய உலகத்தையே தந்தை மகன் புதிய ஆவியாருக்கு பெயராக இயேசுவுக்கு புகழ். மரியை வாழ்க, சூசையை வாழ்க. இப்பொழுது நம்முடைய மகன்கள் சொல்லி இப்பொழுது போட்டியை துவங்கி வைப்பார்கள். அன்பானவர்களுக்கு இறுதி நாளாக இருக்கிறது. ஆகவே அனைவரையும் நாம் பாராட்டுகிறோம். முக்கியமாக நீங்கள் எல்லாம் விடாது மழை பெய்தாலும் ஓயாது மழை பெய்தாலும் அந்த சவாலையும் சந்தித்து நீங்கள் இந்த போட்டிக்காக மிக ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த போட்டியை இந்த ஒரு வார காலம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பள்ளியுடைய இணை பங்கு தந்தை அருள்பணி வேளாங்கண்ணி அடிகளார் அவர்கள் மிகவும் அவர் ஒரு வாரத்திற்கு முன்பே அவர் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை ஒரு சந்தோஷ் அவருடைய குரு அவரோடு உட்கார்ந்து ஆலோசித்து எழுதி அதை கைப்படித்து எல்லாம் கொண்டாடி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய பங்கின் சார்பாகவும் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் பாத வேளாங்கண்ணி அவர்கள் அதை நான் பார்க்கிறேன். இவர் சந்தோஷ் அவருடைய சகோதரனுடைய இளைஞர், அதாவது உலகமான மீடியா தொடர்ந்து ஒரு வார காலம் இதற்காக அர்ப்பணித்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி வந்து வாயால் கேட்பாரு, நீங்கள் சொல்லுங்க மார்க் சுசி போடுவாங்க. பார்த்தா எல்லாமே ஆன் ஸ்கிரீன், ஆன்லைன் மாதிரி ஆன் ஸ்கிரீன்லேயே உலகமான சர்ச்சில் பங்கு உலக தூரத்துக்கு முன்னேறி இருக்கிறது. முக்கியமாக இந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன். இதெல்லாம் நான் பார்க்கறது சேனலில் பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாமே சேனலில் தான் இங்கே பார்க்குறது ஸ்க்ரீனில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அங்கே கூட வந்து ஆங்கர் தான் கேள்வியெல்லாம் கேட்டுருப்பாங்க. அந்த கேள்வி பதிலெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மிக திறன்படும் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் வினாடி வினாவாக மாற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த இளைஞர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பிட்டார்கள் நாம் பாராட்டுகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் பங்கேற்பாளர்கள் தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறேன். முதலில் நடன போட்டி, பாடல் போட்டி,
ஜெபமாலை போட்டி, வரைதல் போட்டி, இது உச்சக்கட்டமாக வினாடி வினா போட்டி. அதில் நிறைய எல்லாம் டீச்சராக ஒரு மாணவர்கள் வெரி குட் வெரி குட். நீயும் ஆகவே ஆசிரியர்கள் எல்லாம் தயக்கமின்றி மிக அருமையாக தங்களை தயாரித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த வினாடி வினாவுக்கு வந்திருக்கிற உங்களை நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். இதில் உங்களுக்கு அறிந்தது போல இதில் வந்து இன்டலெக்சுவல் போர்ஷன் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அறிவு திறன் உங்களுக்கு இருக்கிறது. அறிவு திறன் இன்டலெக்சுவல் போர்ஷன் எதில் ஸ்கிரீன்லே தெரியும் யாருக்கு எவ்வளோ இருக்கிறது, எந்த அனுபவத்துக்கு இருக்கிறது. அடுத்து வந்து பவர் ஆஃப் மெமரி, மனநத்தினுடைய சக்தி எந்த அனுபவத்தாருக்கு இருக்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், 20 வினாடிகளில் உடனே அந்த பஸ்ஸை டக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டைமிங் இல்லைன்னா யார் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்க போவது யார்? நான் வந்து ஒரு நிமிஷம் புனித சகாயமாதா அன்னையம் வேறு ஆதர்சன்சஸ் அற்புத குழந்தை இயேசு அம்மா அதர்வைஸ் வாழ்த்துக்கள் புனித அன்னையா எல்லாமே பயங்கரமான ஆண்டவர்கள் வாழ்த்துக்கள். அதர்வைஸ் தூய உலகமாதா உலகமாதா வாழ்த்துக்கள். அதர்வைஸ் இரண்டாவது புனித வின்சென்ட் போல் இருவர் வந்தால் சளைக்காமல் அது இந்த வயசுல வந்து தீங்கு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜான் மரியமியானி இல்லை சரி ஓகே. புனித கடனா வெரி குட் வெரி குட். ஸோ பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆரோக்கியங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் முன்னாடி பல போட்டிகள் நம்ம பார்க்க நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, பல பரிசு வாங்க போறீங்க. நல்லா வெரி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஒரு பக்கம் வந்து பொருளை பொருளை அவரை போட்டியாளர் விசிலையே போட்டாங்க. எந்த பார்க்கலாம் இங்கே வந்து பார்க்க சந்தோஷம் கொண்டாடுறாரு இளைஞர். நீங்க எல்லாருமே செய்யணும். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். பதில் சொல்லணும். அதான் ஃபயர் ரவுண்ட். கொஸ்டின் போட்டாங்க. ஓகே ஓகே அதை நான் சொல்லிடுறேன். ஃபயர் ரவுண்ட். ரெண்டாவது வந்து ஆப்ஷனல் ரவுண்ட். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எதனா வந்து இந்த செகண்ட் அந்த ஃபயர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் தான். 20 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா பாதி மறையுது, பாதி மறையுது சின்னதாக. உங்களுக்கு வந்து ஃபயர் ரவுண்ட் வந்து 20 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து ஆப்ஷனல் ரவுண்டில் வந்து அதுவும் உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் சொல்லணும், கரெக்டான ஆன்சர். மூன்றாவது வந்து ஃபில்லிங் ரவுண்ட். அது எந்த ரவுண்ட்னா கோடிட்டு இடங்களை நிரப்புதல். இது இன்னும் கொஞ்சம் பேசுகிறாங்க அவ்வளோதானா? தெரியலடா யார் நடிகை கணக்காரப்பா. சரி சரி. அடுத்தது வந்து 4வது வந்து ஓட்டு ரவுண்ட். அப்படின்னா யார் யாரிடம் சொன்னது, யார் யாருக்கு கொடுத்தது, யார் எங்களுக்கு சென்றது, அதுபோல ஓட்டு ரவுண்ட். ஃபைனல் ரவுண்டு 5th ரவுண்ட் எதுனா வச்சுன்னா நம்ம சர்ச் ரவுண்டு. அதாவது நம்முடைய உலகமாத ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற அதை பற்றி கேட்கின்ற கேள்வி. அதுதான் வந்து சர்ச் ரவுண்டு, 5வது ரவுண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 20 செகண்ட்ஸ், செகண்ட் ரவுண்டு 20 செகண்ட்ஸ், 3வது ரவுண்டு 30 செகண்ட்ஸ், 4வது ரவுண்டுக்கு 30 செகண்ட்ஸ், 5வது ரவுண்டுக்கு 30 செகண்ட்ஸ். இந்த செகண்ட்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இதில் எது வந்து ஹெவியா இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்போது ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவிலிய வினாடி வினா போட்டியானது இப்போது துவங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஜான் மரிவியான அன்புக்கு டெலிட் பண்ணுங்க, போட்டு சரிங்களா? ஓகே. சகாய மாத அன்பியம், உலக மாதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உலக மாத அன்பியம், வளனார் அன்பியம், வின்சென்ட் பால் அன்பியம், அற்புத குழந்தையேசு அன்பியம், அந்தோனியார் அன்பியம், நல்லாயின் அன்பியம், ஆரோக்கிய மாத அன்பியம். எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரங்களை எழுப்பி
இந்த போட்டிகளில் துவங்குவோம். உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். கண்டிப்பா இந்த போட்டியானது மிக சிறப்பாக நம்முடைய பங்கிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்குது. லைவ் ஓடி இருக்குது உங்களுக்காக. அப்படியே எல்லாரும் அப்படியே சொன்னதால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாரும் முகத்தை ஒரு முறை காட்டுங்க எல்லாருமே, சரியா? இப்பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட் சொல்லுங்க? ஃபயர் ரவுண்ட். நீங்க எல்லாம் ஃபயர் போல இருக்க போறீங்க. ஓகே, ஃபயர் ரவுண்ட்ல 20 செகண்ட்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி யாருக்குன்னு பார்த்தோம்னா சகாயமாத அன்பிற்கு. அதே போல இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா நோ மோர் பாசிங் கொஸ்டின். அதெல்லாம் நான் வச்சுக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இருக்கு, சகாயமாத அன்பி சொல்லலாம் உலகமாதாக்கு போவாரு, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின். ஆடியன்ஸ் கேட்ப அந்த கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? ஓகேங்களா? 20 செகண்ட்ஸ் இருக்கு. அந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இல்லனா அவ்வளவுதான் கட். சரிங்களா? நான் நினைச்சாலும் ஒண்ணு பண்ணுவேன், நீங்க நினைச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது. 20 செகண்ட்ஸ் வரையும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்க ஆன்சர் சொல்லுவோம். சரியா? தொடங்கலாமா? இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீங்க எல்லாமே ஈஸியா சொல்லுவீங்க. நீங்க கூட பாருங்க, क्वेश्चन பார்த்தோனே ஐயே இது ஒரு क्वेश्चन என்ன பாரு எடுத்து வச்சிருக்கீங்க கேப்பீங்க. ஓகே, the fire round. first question. பழைய ஏற்பாடு முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சரிங்களா? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. வெரி குட். இருங்க ஆன்சர் பார்த்தலாம். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட். ஆக இப்போ நம்ம சகாயமாத அம்பித்தர் 1 மார்க் பெறுகிறார்கள். முதல் क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. தோன்றிய முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. சொல்லிட்டாங்க அவங்களே. டேய் நம்மள 15 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் போல. 20 செகண்ட்ஸ் ரொம்ப ஓவரா இருக்குது. ஓகே, கீழ்ப்படியாமை என்னும் பாவம் தான் முதல் அந்த கேள்விக்கு ஆன்சர். கரெக்டா சொல்லிட்டாங்க. நன்றிகள். ஓகே, அடுத்ததாக மூன்றாவது क्वेश्चन. யார பத்தி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஓகே, என்ன சொல்லுங்க? ஓகே, அடுத்த क्वेश्चन நம்முடைய இவங்க வின்சென்ட் ஏற்பாடு அன்பிற்கு செல்லுகிறது. பார்க்கலாம். திடமான விசுவாசத்திற்கும் பொறுமைக்கும் உதாரணம் யார்? ஆன்சர் பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் யோகுதா. எனவே வின்சென்ட் ஏற்பாடு அன்பிற்கு பண்ணுவாங்க. நன்றி. அடுத்த क्वेश्चन நம்முடைய குழந்தை இயேசு அன்பிற்கு செல்லுகிறது. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என விரும்பியது யார்? திருமுழுக்கியோ வெரி குட். அடுத்த क्वेश्चन goes to புனித அந்தோனியார் அன்பித்தார். புறவிடத்தாரை திருத்துதல் யார்? சொல்லுங்க. சின்னப்பர். அதாவது பவுல். வெரி குட். பார்க்கலாம். சின்னப்பர் அல்லது பவுல். வெரி குட். சூப்பர். அந்தோனியார் அன்பிற்கு நன்றி. பாருங்க, மற்ற அப்படி சொல்லும்போது யாருமே நீங்க பேசவே கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन லல்லாயின் அன்பிற்கு எப்பத்தா என்பதன் பொருள் என்ன? திறக்கப்படு. அந்த 16 செகண்ட்ஸ் கூட முடியல. அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க. 10 செகண்ட்ஸ். வெரி குட். சூப்பர். அடுத்த क्वेश्चन கடைசியாக ஆரோக்கியமான அன்பிற்கு பாஸ்கா விழாவுக்கு வேறு பெயர் என்ன? புலிப்பற்ற. வெரி குட். பாருங்க ஆன்சர். புலிப்பற்ற அப்ப விழா. வெரி குட். பாருங்க சொல்லிருக்கீங்க. பரவாயில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ எல்லாம் அழகா சொல்லிருக்கீங்க. எல்லாம் ஆன்சர் சூப்பர். எத்தனை கடவுள் உள்ளதாக எண்ணில? வெரி கண்டிப்பா. எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். இப்போ எல்லாரும் ஆன்சர் பண்ணாங்க. நல்லா கவனிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அதாவது ஃபயர் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபயர் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் எளியா இருக்கும். ஓகே, எப்படின்னா ஒரு क्वेश्चனுக்கு 4 ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் கஷ்டமா இருக்கு. என்னன்னா பொறுக்கி क्वेश्चन தான் நீங்க கேட்பீங்க. அன்புக்குரியவர்களே, 4 ஆன்சர் கரெக்டா சொன்னாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க். ஓகேங்களா? ஒரு வார்த்தை கேட்டா கூட ஆஃப் மார்க் தான். சரிங்களா? ஓகே, இப்போ முதல் क्वेश्चन ஃபயர் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட். இது யாரு கரெக்டாக சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन goes to ஆரோக்கியமான அன்பியம். யாக்கோபுக்கு எத்தனை புதல்வர்கள்? அவர்களுள் முதல்வர் யார்? கடைசி யார்? 12 புதல்வர்கள். சொல்லுங்க. முதல்வர் ரூபன்,
படையவன் பெற்றதி. ஓகே, let us see the answer. படையவன் பெற்றதி, மூமெண்ட் இறைவன் பெற்றது. வெரி குட், கரெக்டான ஆன்சர். ஓகே, சூப்பர். எல்லாரும் ஒரு வார்த்தை கரவொலி ஓகே, போதும். இரண்டாவது क्वेश्चन, அதாவது இந்த ஃபயர் இரண்டாவது क्वेश्चन நல்லா எடுத்துட்டு படையப்பான் இறைவாக்குகளுள் முக்கியமானவர்கள் யார்? ஆமோஸ், இசையாஸ், எசேக்கியேல், எரோபியாஸ், எலியாஸ், எலிசேயு, சாமுவேல், தானியேல், யோனாஸ். The third question, fire round, the second round, third question, Antonia நற்செய்தி நூல்கள் எத்தனை அவையாக? நான் சொல்லுங்க. மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான். ஓகே, வெரி குட். அடுத்ததாக அற்புத குழந்தையை சந்தித்திருக்க அடுத்த கொஸ்டின், புதிய ஏற்பாட்டு இலக்கியத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இலக்கியம் 5, மடல்கள் 21, வெளிப்பாடு திருவெளிப்பாடு. ஓகே, let us see that. பிரிவுகள், வரலாற்று நூல்கள், கடிதங்கள், திருவெளிப்பாடு. வெரி குட், கரெக்டான ஆன்சர். ஒரு சத்தமா சொல்லுங்க சரியா? வெரி குட். அற்புத குழந்தையை சந்தித்திருக்க நன்றி. அடுத்ததாக வளனாரத்தி நற்செய்தி நூல்களையும் அவை உருவான காலத்தையும் கூறுக. சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. ஓகே, டைம் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட். புனித லூக்கா 89 லிருந்து 90, புனித யோவான் 90 லிருந்து 100. வெரி குட், வெரி குட். இல்ல டைம் பாஸ் ஆல்ரெடி டைம் பாஸ் பண்ணுங்கம்மா. சரி, ஓகே, இருந்தாலும் ஃபுல் மார்க் முடிச்சலாம். இருந்தாலும் கஷ்டமான கொஸ்டின். இது அது ஆன்சர் let us see that. மார்க் கிபி 65, மத்தேயு 70, 80, லூக்கா 89, 90, யோவான் 90. ஆனாமா பாருங்கம்மா, 6 செகண்ட்ஸ் தான் சொல்லும்போது இருந்தாலும் என்ன சொல்றீங்க நீங்க? ஃபுல் மார்க் கொடுக்கலாமா உங்களுக்கு? கொடுக்கலாமா? சரி, இன்னொரு பாதி சொல்லிட்டாங்க, அதனால ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்லோவா சொன்னீங்கன்னா மார்க் கட் ஆயிடும். சரிங்களா? அடுத்ததாக வின்சென்ட் பாராட்டிட்டார்கள். நிஜனமா ரெடியா இருக்காங்க. அபிரகாம் முதல் கிறிஸ்து வரை தலைமுறை பட்டியலில் வரும் 5 பெண்களின் பெயர்கள் யாவை? பத்சபா, மரியா. தாமார், ராகாபு, ரூத், பத்சபா, மரியா. வெரி குட், கரெக்டான ஆன்சர். வின்சென்ட் பாராட்டிட்டு அந்த மார்க் ஃபுல் மார்க். அடுத்ததாக நம்முடைய உலக மாதாண்மை. புதிய ஏற்பாட்டில் பெரிய மடல்கள் எத்தனை அவையாவை? 4 ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர். 4 ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர். வெரி குட், கரெக்டான ஆன்சர். வெரி குட், வெரி குட். இப்போ உலக மாதாண்மைக்கு ஃபுல் மார்க். கடைசியாக நம்முடைய சகாய மாதாண்மை. யூதர்களின் பலி வகைகள் யாவை? எரிபலி, நல்லுறவு பலி, குற்றப்பழி தீர்க்கும் பலி. குற்றப்பழி தீர்க்கும் பலி. ஓகே, பாருங்க ஆன்சர் பாருங்க. எரிபலி, நல்லுறவு பலி, குற்றப்பழி தீர்க்கும் பலி. 4 பலி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர் தான். வெரி குட், வெரி குட், கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து செகண்ட் ரவுண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபயர் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா முடிஞ்சு விட்டது. அது முன்னாடி क्वेश्चन போயா? சரி, இந்த क्वेश्चन வந்து ஆடியன்ஸ்க்கு யார் வேணாலும் சொல்லலாம். நீங்க யாரும் சொல்லாதீங்க. ஆடியன்ஸ்க்கு தலைமை தரா. சரி, ஆன்சர் பாருங்க. தலைமை குருக்கள், மறைநூலர்கள், மக்களின் மூப்பர்கள். வெரி குட், ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிந்து விட்டது. ஃபயர் ரவுண்ட் ஓவர். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட். என்ன ரவுண்ட்? யூதர்களின் சமய வாழ்வின் மையம் எது?
வெரி குட். எருசலேம் ஆலயம். எருசலேம் கிடைக்குதா? எருசலேம்ல இல்லைங்களா? கரெக்டா ஆன்சர். எருசலேம் ஆலயம். நான் கேட்டேன். எருசலேம் ஆலயம். அடுத்தது இரண்டாவது क्वेश्चन. அற்புத குழந்தை இயேசு. யூதர்களின் தலைமைச் சங்கத்தின் பெயர் என்ன? எனக்கு ஒரே ஒரு டைம் கொடுத்து எல்லாருமே ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் யுவர்செல்ஃப். அந்த அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. சியா ஓகே பாருங்க. சைக்கியோ அடக்கியோ ஒரு அற்புத குழந்தை சொல்லுவார். சரியா? பட்டாத நான் சொல்ற பரிசுத்த யாருன்னா இந்த சைடு உலக மாதாந்திற்கு பண்பு கொண்டவர் என பொருள் கொண்டவர் யார்? ஆப்ஷன் டி பர்னபா. டி பார்க்கலாம். வெரி குட். பர்னபா கரெக்ட் கரெக்ட். சரியான ஆன்சர். அடுத்ததாக வரலாறு மீது இயேசுவின் புதிய கட்டளை யாது? ஆப்ஷன் டீலா? ஓகே பார்க்கலாம் ஆன்சர். ஓகே டி தான் ஆன்சர். ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துவது. வெரி குட் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக சகாயமாக அர்த்தத்திற்கு அதாவது ஓகே அடுத்து திருச்சட்ட எந்த ஆப்ஷன்? ஏவா பியா சியா? ஓகே இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. சிங்களா? ஓகே சியா பார்க்கணும். இல்ல சி யார சொல்றாங்க? சி தவறானது. ஆன்சர் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. ஓகேவா? உங்களுக்கு ஒரு மார்க் கட்டு. அடுத்த क्वेश्चन அதோட இருக்கு. ஓகே போடு. பாஸ்கா பண்டிகை கொண்டாடுவது எப்போது? சியா நிஜாம் மாதம் 14ஆம் நாள் மார்ச் திங்கள். ஓகே let us see the answer. அடுத்த क्वेश्चन நல்லா எழுதப்பட்டிருக்கு. எருசலேம் ஆலயத்தை முதலாக கட்டியவர் யார்? சாலமோன். சாலமோன். ஓகே அடுத்த क्वेश्चन ஆரோக்கியமான இருக்கு. பெண்களின் பெயருள்ள 3 புத்தகங்கள். சியா? ஓகே சி ஆன்சர் பாருங்க. ரூத் ஜூடி எஸ்தர். அப்ப எல்லாரும் வெரி குட். அப்படி யோசிச்சு கஷ்டமா இருக்கு. ஓகே செகண்ட் லைன் படிக்கிறீங்க. சரி ஓகே கேளுங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஆனா ஆப்ஷன் கொடுத்தாவே பிரச்சனை தான் வரும். ஓகே let us leave it with our round முடிந்தது. ஓகேவா? இது வந்து ஆடியன்ஸ்க்கான क्वेश्चन. உங்க ஆப்ஷன் கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்க. அதே போல ஆப்ஷன் டி ஆடியன்ஸ்க்கான क्वेश्चन. அடுத்தது இது இஸ்ரேலுக்கு வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் ஆப்ஷன் டி பார்க்கறது ஆன்சர். மூன்றாவது ரவுண்டுமா? இது வந்து என்னன்னா மூன்றாவது ரவுண்ட் ஃபில்லிங் ரவுண்ட். நீங்க ஆப்ஷன் ஏ கிச்சிட்டதா இருக்கும். ஓகேங்களா? ஃபில்லிங் ரவுண்ட். ஓடிட்டு இடம் இருக்கு. நீங்க அதை நிரப்பணும். இந்த क्वेश्चन என்ன கஷ்டமா வச்சீங்களா? ஆன்சர் இருந்தா கேள்வியே தொடரும். ஓகேங்களா? பார்க்கலாம் யார் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் யாருக்கு செய்யணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ சட்டத்துல இருந்து தொடரும். ஒவ்வொரு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும். இப்போ அதோட அன்னைக்கு தொடரலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகே மூன்றாவது சுற்றில் ஃபில்லிங் ரவுண்ட். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்பதன் பொருள் யாருடைய பெயர் கூறியது? யாரு? மோயிசன். ஓகே மோயிசன். இரண்டாவது நல்லா காலம் நிறைவேற்றி கடவுளின் ஆசை நெருங்கி வந்து மனதில்
போதனை முதலாவது போதனை இது முதலாவது முதலாவது போதனை. பாருங்க. முதலாவது போதனை very good, very good. கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக மூன்றாவது ஆரோக்கியவாதாரம். அவர்கள் மெசியா வருவார் என எதிர்பார்த்திருந்தார்கள். யார் எதிர்பார்த்திருந்தார்கள்? யார் சொன்னாங்க? யார் எதிர்பார்த்திருந்தார்கள்? ஈஸியான ஆன்சர் இஸ்ரேல். ஓகே, let us see the answer. அவ்வளவு முடிஞ்சிருச்சு. யூதர்கள் எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா? யூதர்கள் தான் மெசியா வருவார் எதிர்பார்த்திருந்தார்கள். எனவே சிஸ்டர் ஆரோக்கியவாதத்திற்கு ஒரு நாள் கட்டு. ஓகே, அடுத்ததாக இப்ப அப்படியே எல்லாம் முடிஞ்சிருக்குது. சதாயமாதாரம் சரிங்களா? மதிக்கப்பட்ட திருச்சபை ஆசிரியர் யாருங்க? கமாலியேல். வெரி குட், சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஓகே, கமாலியேல் தான் கரெக்ட். அடுத்ததாக அடுத்த क्वेश्चन நிச்சய பாராட்டி. டேஷ் என்ற எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். யார் சொன்னாங்க? ரவி. வெரி குட், let us see the answer. ரவி தான் வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन உலக மாதாண்டி. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவர்கள் டேஷ் உடைய சகோதரர்கள். யாருங்க? யாருங்க? இயேசுவின் சகோதரர்கள். கரெக்டா பாருங்க. வெரி குட், கரெக்டான ஆன்சர். இயேசுவின் சகோதரர்கள். அடுத்தது வரலாறு. ரவிக்கல் மறுபடி சாமுவேலை டேஷ் நூலின் ஆசிரியர் அழைக்கப்படுகிறார். எந்த நூலின் ஆசிரியர்? கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन தான் கண்டிப்பா. டேஷ் நூலின் ஆசிரியர். அது வந்து கேள்வி பட்சத்துல கரெக்டா இருக்குது. ஓகே, 13 செகண்ட்ஸ் இன்னும் 12. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அது யோசிச்சு சொல்லுங்க. நீதிமொழிகளா? ஓகே, பார்க்கலாம். இல்ல நீதிமொழிகள் கரெக்ட். நீதி தலைவர்கள் நீதிமொழிகள் தவறான விடை. எனவே வரலாறு நம்பிக்கைக்கு ஒரு மார்க் கட்டாது. ஓகேங்களா? நீதி தலைவர்கள் தான். ஓகே, அடுத்த क्वेश्चन அற்புதம். கடவுள் தீர்ப்பிடுகிறார் என்ற பொருள் டேஷை குறிக்கிறது. யாரு? தானியேலா. ஓகே, let us see the answer. தானியேலை குறிக்கிறது. வெரி குட், வெரி குட், கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. இது வந்து ஃபில்லிங் ரவுண்ட் ஓவர். ஓகேங்களா? அடுத்து வந்து வாட்டர் क्वेश्चन. யாருன்னா சொன்னாங்க क्वेश्चन. ஓகேங்களா? நான் கடைசி क्वेश्चन. டேஷ் குடும்பத்திலிருந்து தலைமை குரு பதவி வந்தது. யாருக்கு வந்தது? ஓகே, அடுத்து நமக்கு என்னன்னா இது யாருக்கு சொன்னது, யாருக்கு சொன்னது, யார் எதுக்கு சொன்னது பாருங்க. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அந்த வசனத்தை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் சரிங்களா? கடைக்கு பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து நல்லாயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரூட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோஸ் நல்லாயிரம். ஓகே, ஆதியிலே கொடுத்த வாக்கு ஒரு கன்னிப்பெண் வழியாக தன் மகனை அனுப்புவதாக யார் யாரை வாக்களிக்கப்பட்டது? கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பதினஞ்சு செகண்ட்ஸ் தான் இருக்குது. கடவுள் ஏசாயா. கடவுள் ஓகே, கடவுள் ஏசாயா. let us see the answer. கடவுள் ஏசாயா. ஓகே, இறைவாக்கு யாரோன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நல்லா இல்ல, அது வந்து மக்களுக்கு அரசு இறைவாக்கு. ஓகே, ஓகே, அது வந்து ஆகாக்கு இறைவாக்கு சொல்றாங்க. ஓகேவா? அது கரெக்ட் ஆன்சர். இல்ல கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். என்ன இறைவாக்கு? ஆனா இறைவாக்கு சொல்லிருக்கு. சரியா? உங்களுக்கு ஆஃப் மார்க். சரியா? நல்லா அவுட்டிங் சிஸ்டர் ஆஃப் மார்க். நல்லா எனக்கு ஆஃப் மார்க். ஓகே, மக்களை சொல்லுங்க. இறைவாக்கு பொதுவாக சொல்லிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு ஆஃப் மார்க். இஸ்ரேலின் முதல் அரசனாக யார் அபிஷேகம் செய்யப்பட்டது? சவுல் அரசன் சாமுவேலால். பாருங்க, சவுல் அரசன் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டார். ஓகே, சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டார். சவுலை இறைவாக்கு சாமுவேல். ஓகே, கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?
அதை வந்து பார்த்து போகலாம். அது ஒன்று கரெக்டு தான். சாமுவேல் சவுலை அரசராக நியமித்தார். ஓகே, கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஒரு மார்க். உடனே உங்களுக்கான கொஸ்டின் அந்தோனியார் கொடுத்திருக்கு. மனிதன் 54 மட்டுமல்ல, கடவுளின் வாயில் ஒவ்வொரு சொல்லினாலும் வாழ்கிறான் என்று சொன்ன மறுமொழி யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசு சாத்தான். ஓகே, ஆன்சர் பாருங்க. இயேசுவா சாத்தானுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே சகாயமாக பார்க்கலாம். ஓகேங்களா? என் ஆண்டவரே, என் கடவுளே, யாரை பார்த்து சொல்லப்பட்டது? தோமையா இயேசுவை பார்த்து சொன்னார். கரெக்டான ஆன்சர். வெரி குட். அடுத்ததாக நிச்சயத்தை பாராட்டி ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தாரன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது என்று யாருடைய சந்திப்பில் சொல்லப்பட்டது? சிமியோன் சந்திப்பிலா? வெரி குட். சொல்லிட்டாங்க ஆன்சர். பாருங்க இருக்க. இயேசு நிக்கோதேமுவின் சந்திப்பில் சொல்லப்பட்டது. சிமியோன் கிடையாது. சரிங்களா? தவறான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் அற்புதம். கிபி 70 யாரால் எந்த நூல் எழுதப்பட்டது? லூக்கா திருத்துதர் பணிகளா? வெரி குட். பாருங்க. வெரி குட். இந்த லூக்கா திருத்துதர் பணி எழுதினார் 780. வெரி குட். அடுத்தது உலக மாதாவி. துன்புற வேண்டும் என்று யாரை பற்றி இந்த இறைவாக்கினரால் எந்த இறைவாக்கினரால் அறிவிக்கப்பட்டது? இது கொஸ்டின் பர்சனல் தெரிஞ்சுக்கோங்க. துன்புற வேண்டும் சொல்லிடுவாங்க. யார் சொல்லுங்க? யாருடைய காலத்தில் யார் பிறந்தார்? வெரி குட். காலத்தில் இயேசு பிறந்தார். கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக வரலாறு. நானே வழி வாழ் உண்மை என்பதை தெய்வீக மறைபொருளின் ஆழ்ந்த அறிவை எந்த நற்செய்தி வாயிலாக யாரால் சொல்லப்பட்டது? யோவான் நற்செய்தி. இன்னொரு ஆன்சர் இருக்கு. யாரால் சொல்லப்பட்டது? ஓகே, உங்களுக்கு இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. டைம் ஓவர் உங்களுக்கு. ஓகே, லெட் us see the answer. யோவான் நற்செய்தி இயேசுவால் சொல்லப்பட்டது. இயேசுவால் சொன்னார். வேற யாரும் சொல்லல. சிஸ்டர் ஆஃப் மார்க். சிஸ்டர் வளனர் அங்கத்துக்கு ஆஃப் மார்க். ஓகே, இந்த ரவுண்ட் வந்து எல்லாம் முடிந்து விட்டது. சரிங்களா? இது வந்து என்னன்னா இப்போ வந்து கடைசி ரவுண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கடைசி ரவுண்ட் வந்து நம்ம சர்ச் ரிலேட்டடா, ஓகேங்களா, சர்ச் ரிலேட்டடா பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது வெரி குட். வெரி 30 செகண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளா இது இருக்கு. நம்முடைய திருவிழாவை பற்றி, நம்முடைய கோவிலை பற்றி, கோவில் உள்ள இருக்கிற பற்றி, கோவில் வெளி, இது எல்லாமே இருக்கு. 9 கொஸ்டின் ஒவ்வொரு அன்பியத்திற்கு. ஓகே, we will start from உலகவாத அன்பியத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகவாத அன்பியம். ஓகே, let us ஒரு கிளாப் கொடுங்க எல்லாரும் சிறப்பாக பங்கேற்று மனமார்ந்த நன்றி. சூப்பர். அருமை. ஏன் ஆடியன்ஸா கட்ட மாட்டீங்களா? அட கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. இந்த பக்கம் ப்ளீஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம், கஷ்டமான ரவுண்ட். இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சதான் கண்டிப்பா உங்களுக்கு. இப்போ நம்ம பங்கு பற்றி எந்த அளவுக்கு யார் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குற ரவுண்ட். சரிங்களா? இது பார்க்கலாம். ஓகே, 5வது ரவுண்டில், அதாவது சர்ச் ரவுண்ட், உலகவாத சர்ச் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு உலகவாதத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகுது. பார்க்கலாம். ஓகே, நமது தூய உலகவாத பங்கில் எத்தனை அன்பிகள் உள்ள, அதாவது 5 அன்பிகளின் பெயர்களை சொல்லுங்க. பேசுறது யாரும் பேசுறது ப்ளீஸ். ஓகே, புனித சகாய மாதாம்பியம். எத்தனை அன்பி இருக்குங்க? 10 அன்பி. ஓகே, புனித சகாய மாதாம்பியம், புனித உலக மாதாம்பியம், புனித வின்சென்டே பால் அன்பியம், புனித வளனார் அன்பியம், புனித அந்தோனியார் அன்பியம். ஓகே, வெரி குட். தவறான ஆன்சர். 9 அன்பி தான் நம்முடைய பங்கு இருக்குது. 9 அன்பியம். நமக்கு இருக்குது. எனவே இந்த 4 வந்து உங்களுக்கு கேட்டிருக்கோம். அது என்ன அன்பி பார்க்கலாமா? புனித ஜான்மாரி வியாதி அன்பியம், அற்புத குழந்தைய அன்பியம், தூய உலக மாதாம்பியம், புனித ஆரோக்கிய மாதாம்பியம், தூய சகாய மாதாம்பியம், புனித அந்தோனியார் அன்பியம், புனித வளனார் அன்பியம், நல்லாயிரம்
9 அன்பிகள் இருக்குது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 5 அன்பிகள் பேர் சொல்லிட்டாங்க, 10 சொல்லிட்டாங்க. அதனால ஆஃப் மார்க் ஆகும். ஓகேங்களா? வெரி குட். அடுத்ததாக இரண்டாவது கொஸ்டின், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்க இரண்டாவது கொஸ்டின் மிகவும் கஷ்டமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மிச்சத்தை பாராட்டிருக்கு கண்டிப்பா. ஓகே, லெட் அஸ் see the second question. நமது தூய உலக மாதா தூய உலக மாதா பங்கில் எத்தனை கிளை பங்குகள் உள்ளன? ஓகேங்களா? கிளை பங்குகள் பாத்தாரு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நம்ம அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்றோம். 4 இரு வள்ளிவாகை. வள்ளிவாகை மொத்தம் 4 கிளை அது என்னென்ன பச்சை அது கொஸ்டின் எழுதிங்க. ஓகேவா? கரெக்டா செட் பண்ணிடுங்க. பாத்தாரு ஈஸியாக தெரியுது. அதான் விஷயம், ஈஸியாக தெரியுது. நீங்க அங்க கூட பாருங்க. வெரி குட் வெரி குட். எல்லாரும் சூப்பரா சொல்லி சார். இறுதியான வள்ளிவாகை இறுதியான ஒரு கோயில் துர்ஜாபுரம் தொல்போஸ்கோ ஆணையர் சூசியப்பர். ஓகே, கிளிப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கிளிப்பட்டு வந்து குழந்தை தெரசம்மாள். கரெக்ட். ஓகே, வெரி குட். கரெக்ட், வெரி குட், சூப்பர், அருமை. அடுத்ததாக அதுதான் ரெண்டாவது. இப்போ வந்து மூணாவது கொஸ்டின் யாருக்கு? நம்ம மிச்சத்தை பாராட்டுக்கு அடுத்த கொஸ்டின் போறோம். நமது தூய உலகமாக பங்கில் தற்போது உள்ள பங்கு தந்தையோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பங்கு தந்தையர்கள்? 5 பங்கு தந்தைகள் பெயர்களை சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பங்கு தந்தைகள் சொல்லுங்க. நீங்க கேட்டாங்க சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை விட ஈஸியான கொஸ்டின் ஸ்டேட் போட கண்டிப்பா கிடையாது. ஓகே, 4 செகண்ட் டீச்சர் ஒரு இருக்குது. 4 3 லூர்து சாமி, ஞான ஜோதி. ஓகே ஓகே சொல்லுங்க. 12 பங்கு தந்தை. ஓகே ஓகே, கவனிங்க. மொத்தம் நம்முடைய லூர்து சாமி ஃபாதரோடு சேர்த்து 12 பங்கு தந்தை. ஓகேங்களா? அது அவ்வளவுதான். ஓகே, அடுத்ததாக அடுத்த கொஸ்டின் அற்புதமாக குழந்தை சார். நமது தூய் உலகமான ஆலய அச்சிப்பு செய்து திறந்து வைத்த தேதி, மாதம், ஆண்டு மற்றும் ஆலய அச்சிப்பு செய்து திறந்து வைத்த ஆயரின் பெயர் சொல்லுங்க. யார் பேசாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டாக் அமங் யுவர்செல்ஃப். நீங்க யார் பேசுறது பேசாதீங்க சார். சொல்லுங்க. ப்ளீஸ் சார். அங்கோனிகுத்து ஆயர் 1980 சாதாரண நிலை 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 1977 ஆண்டு முனைவர் மேலிருந்து அந்தோனிகுத்து ஆயர் வேலூர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகே, அந்தோனிகுத்து ஆயர் ஆஃப் மார்க் ஆகுது. ஓகேங்களா? வெரி குட் சிஸ்டர். குழந்தையை சந்தித்து அவங்களுக்கு மார்க் கிடையாது, எல்லாமே தப்பு அவங்க சொல்லுங்க. நம்ம அதை தான் சார் பரவாயில்ல. ஓகே, ஆஃப் மார்க் தான். அடுத்ததாக வரலாறு அனுப்பிட்டு நமது தூய் உலகமான ஆலயத்தின் முதல் பங்கு தந்தையா அவர் பிறந்த தேதி, மாதம், இறந்த ஆண்டு தேதி, மாதம் கூறுக. சொல்லுங்க. கப்பியாகி வெரி குட். 1907 பிறந்த ஆண்டு இறந்த அப்புறம் 1984 இறந்தது. இரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தப்பு சொல்லுங்க. 1907 பிறந்தது. இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஃபாதர் கப்பியாகி முதல் பங்கு தந்தை. நீங்க சொன்னது கரெக்டா பாருங்க. ஆண்டு சொல்லுங்க. தேதியில சொல்லுங்க. 1907 ஓகே. தேதி 19/12. சிஸ்டர் ஆஃப் மார்க்.
பேர் சொன்னாங்க அந்த பேர் ஆண்டு சொன்னாங்க அவ்வளோதான். வரலாறு பாதி மாறி ஓகேங்களா. அடுத்ததாக உலகமான அமைப்பிற்கு நமது ஆலயத்தில் உள்ள உள்ள சுல்பங்கள் எத்தனை அவர்களை கையெழுத்து ஆலயத்தில் உள்ள இருக்கிற சுல்பங்கள் சகாய மாதா அந்தோனியார், திருத்துறை ஆண்டவர், உலக மாதா, குழந்தை இயேசு, சூசேப்பர், அது இயேசுவோட திருசிலுவை சுல்பங்கள். இரக்கத்தினாண்டு எல்லாமே இந்த வருடம் நமது ஆலயம் எத்தனையாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடினோம்? எத்தனை நாட்கள் நவநாள் கொடியேற்று தேதி மற்றும் நவநாள் எத்தனாவது ஆண்டு பெருவிழா திருப்பணி நடந்தது? 52ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் எத்தனை நாள் நவநாள்? 9 நாட்கள். நாற்பது கொஸ்டின் 40 நமது உலகமான ஆலயத்திலும் வளாகத்திலும் மாணவர்களுக்கு எத்தனை வசதிகள் உள்ள அவையாவை எத்தனை வசனங்கள் ஒரு மாதாவுக்கு 3 செகண்ட் 4 ஒரு வசனம் தவறான விடை 1 என்பது தவறு. 3 வசனங்கள் எகேன் சொல்லினா நம்முடைய ஆண்டு நேரத்துல அது ஃபர்ஸ்ட் உலகானே நம்ம அனைவருக்கும் நன்றி. 1 நம்ம கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல உலக மரிய வாழ்க்கை 2. 3வது நம்ம டவருக்கு மேல மரிய வாழ்க்கை அதோடைய கண்ணீர் கேட்டுங்க நேரத்தில் உலகத்து 2 மீதி நம்ம டவர் மேல 2 கோயிலுக்கு முன்னாடி புழு ஓகேங்களா. இந்த 3 வருஷத்துல நம்ம கோயில் மாதாவை கொடுத்துருக்கு யாரு சூப்பர் அழகாக தவறாக நன்றி. வெரி குட். அடுத்ததாக இது ஒரு ஜெனரல் அவங்க இப்போ வந்து கடைசி வந்து சகாயம் அங்கே போய் அங்கே கொடுத்து பார்த்தீங்களா பார்க்கலாம். டீச்சர் சொல்லலாம் நமது தூய உலக மாதா பணியில் உள்ள துறவற சபைகளின் உண்மையான பெயர் இடம் சொல்லுங்க. அது சொல்லலாம் உள்ள சொல்லுங்க. Saint Joseph Carmelite, Benedict Grace and Compassion. ஆசீர்வாதம் பரி அருள்மிக்க சபை. செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ். இயேசுவின் சிறிய சகோதரர்கள். ஓகே நம்ம போடுங்க.
அருமையான கண்ணீர் கணினிக்கு சொல்லுவாங்க கணினிக்கை கணினிக்கை அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது அருமையான கண்ணீர் இல்லம். மூன்றாவது ப்ரொபோஸ் பையன் நம்ம சீரியஸ் ஆக சொல்லியிருக்கீங்க. ஓகே, அவர் லாபம் மாதிரி இல்லை சிஸ்டர். அது சஜஷன் சொல்லவே இல்லை. ஓகே ஓகே, இந்த ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சு விட்டது. ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லா கண்டிப்பா எல்லாருமே ஒரு கொஸ்டின் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இது வந்து எல்லாருமே நம்ம கடைசியில் எல்லா பேருக்கும் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அது நாம டெக்னிக் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இல்லை ஓகே, எல்லாருக்கும் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். 5 ரவுண்ட் எல்லாமே கிடையாது. ஈஸியான கொஸ்டின் தான். கடைசி மட்டும் கொஞ்சம் அப்படின்னு நம்ம பங்கை தெரிந்து கொண்டிருக்காங்க. எனவே இந்த போட்டிகளில் பங்கெடுக்கும் ஒரு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பலத்த கரவோடு இப்போ வந்து நம்முடைய ரிசல்ட் மார்க் ரிசல்ட், அப்புறம் வந்து ரோசரி ரிசல்ட், இதெல்லாம் இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக கூட்டி எந்த அன்பித்தால் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் வகிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அது அவங்க நடுவர் தீர்ப்பு இறுதியானது. ப்ரீகேஜ், எல்கேஜ், யூகேஜ் வந்து பிள்ளைகள் மொத்தம் 2 4 6 பிள்ளைகள் பங்கெடுத்தாங்க. 6 பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஆரோன் செல்லதுரை ஜான் மரிவியானி 195 மார்க். இரண்டாவது அமலராணி பிரிசில்லா ஜான் மரிவியானி அன்பியம் 195 மார்க். அடுத்து ஜோஸ்லி ஜெனிகா எல்கேஜ் அந்தோனியா ரவி 190 மார்க். அடுத்தது ப்ரீகேஜ், யூகேஜ், எல்கேஜ் பிள்ளைகள். அடுத்தது அருண் ஆண்டனி எல்கேஜ் ஜான் மரிவியானி 190 மார்க். சிமியோன் ப்ரீகேஜ் சகாயமானவர் 150 மார்க் மூன்றாவது இடம். மரி அமல் ஆண்டோ நல்லாயிரம் 150 மார்க். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரீகேஜ் 6 பேர் 6 பேருக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 1 to 3ஆம் வகுப்பு வரை யாராக பார்த்தோம்னா சகாயமாத அமைப்பிலிருந்து 195 மார்க் எடுத்து முதலிடத்தை பிடித்தவர் தமிழினி தெரேசா அவர்கள். இரண்டாவது ஜான் மரிவியானி அமைப்பிலிருந்து 195 மார்க் எடுத்து கேந்திரன் அவர்கள் முதலிடம். 2 பேர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல இரண்டாவது இடத்தை அந்தோனியா அமைப்பிலிருந்து 160 மார்க் எடுத்து ஜோதி மரியா அவர்கள் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல ஜான் மரிவியானி அன்பியம் 145 மார்க் எடுத்து சாண்டா அவர்கள் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் சொல்லுவோம். அடுத்ததாக 1 to 5 வரை உள்ள மாணவர்கள் முதலிடத்தை 195 மார்க் எடுத்து அந்தோனியா அமைப்பிலிருந்து 4th ஸ்டாண்டர்ட் ஒலிவியா அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். இரண்டாவது அதே முதலிடம் 2 பேர் கிடைத்திருக்கிறது. 195 மார்க் எடுத்து உலகமாதாமணி வசிகா அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதே போல இரண்டாவது 2 பேர் வளனாரண்யத்திலிருந்து 170 மார்க்குகள் எடுத்து சிந்தியா அவர்கள் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆரோக்கிய மாதா அன்பிலிருந்து 170
அதே போல நல்லாய் மன்றத்திலிருந்து ரட்சிதா 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு மனமான நன்றி. அடுத்து வந்து 6 முதல் 8 வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு உலக மாத அமைப்பிலிருந்து 185 மதிப்பெண் முதலிடம் பிளஸிங் 6th ஸ்டாண்டர்ட். அதற்கு ஜான்மணி விஞ்ஞானிகளிலிருந்து 165 மதிப்பெண் பெற்று 7வது படிக்கிற ஷெரீப் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல 160 மதிப்பெண் எடுத்து உலக மாத அமைப்பில் அம்பித்தி பிளஸிங் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல 9 12 வகுப்புள்ள குறைவாக இருக்கிறார்கள். அவர்களை குழந்தைய அமைப்பிலிருந்து 145 மதிப்பெண் எடுத்து தோழி அவர்கள் முதலிடத்திற்கு மாவட்ட அனைத்து நீர்களில் அவர் 2வது ஆண்டு பார்த்துட்டார். 2வது ஆண்டு அவர்கள் இவர் 2 பேர் தான் வந்து பரிசு பெற்ற 9th 12 வேற யாரும் பங்கெடுக்கவில்லை. அவர் 145 135 வித்தியாசம் 2 பேர் உதவி. ஓகே, அடுத்தது பெரியவர்கள் உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் பெரிய சொல்லுவாங்களா? ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன அது குறைவான மதிப்பு ஒரு 5 மதிப்பு எடுக்கலாம். அந்த விமலா டீச்சர் ஆஷிஷ் 190 மார்க் 2வது இடத்தை. அதே போல 3வது இடத்தை ஒரே பேரில் வந்து கலைஞர் போன ரெஜினமா 3வது நீங்க எல்லாம் அழகாக வந்து ஜபமாலை செய்தீங்க. ஜபமாலை போட்டி ரிசல்ட்டிங் பொழுது எல்லாருமே அழகா செய்தீங்க. கண்டிப்பா அது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் ஒரு ரெண்டு சின்ன சின்ன நுவான்சஸ் சொன்னாங்க அவங்க சிஸ்டர்ஸ் வந்து. பட் எனக்கு தெரியாது. எனவே அந்த சிஸ்டம் வந்து தனியாக செய்ய ஆரோக்கியமான சிஸ்டம் ஒரு தனி மார்க் எடுத்துக்கிறாங்க, ஒரு தனி பிரைஸ். இப்போ அன்பின் வாயிலாக 3வது இடத்தை பிடிப்பவர்கள் 80 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்தை பிடித்தவர்கள் சகாய மாத அன்பியம். எனவே அவர்களுக்கு பலத்தமாக மனமாக நன்றி சொல்லுவோம். 90 மதிப்பெண் எடுத்து சின்ன சின்ன நுவான்ஸ் 2வது இடத்தை பிடிப்பவர்கள் அந்தோனியார் அன்பியம். இப்போ முதலிடம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன நுவான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க 95 மதிப்பெண் எடுத்து ஆரோக்கிய மாத அன்பியத்தில் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பலமாக நன்றி. இப்பொழுது மனப்பாட போட்டி எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி குழந்தைகளுக்கு மொத்தம் 6 நபர்கள் பங்கெடுத்தார்கள். முதல் இடத்தை 2 நபர்கள் நல்லாய் அமைப்பிலிருந்து மரிய அமர் ஆண்டோ முதல் இடத்தை பிடிக்கிறார்கள். 2வது இடத்தை ஜான் மரியாதை அமைப்பிலிருந்து அருண் ஆண்டனி 20 மதிப்பெண் எட்டி முதல் இடத்தை 2 பேர் பிடித்திருக்கிறார்கள். 2வது இடம் புனித வின்சென்ட் பவுல் அமைப்பிலிருந்து ஜோபி ஆண்டோ சின்ன குழந்தை அவர்கள் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல மீண்டும் 2வது இடம் சாண்ட்ரா அது என்ன மீடியாவோட ஜான்மரி வியாழன் 2வது இடம் பிடித்திருக்கு. 3வது இடம் யாருக்கு என்றால் பலன் சாண்டினோ அவர்கள் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு மனமால். அதே போல மரிய ரியான் எல்கேஜ் நல்லாய் நன்றி இவர்கள் இருவருமே 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு மனமான நன்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்போது 3rd
பிள்ளைகளுக்கு யாராக ஒட்டுக்கு யாராக மனப்பாடம் சிறப்பாக பங்கெடுத்தது பார்ப்போம். முதல் இடத்தை பிடித்தவர்கள் ரக்ஷிதா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜான் மரியாதை அபியம். ஒரு 1 2 4 பேர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். இனியா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஜான் மரியாதை அபியம். ஜஸ்வந்த் உலகமாத அபியம் அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே 4 பிள்ளைகள் முதலிடத்தை பிடித்து இவங்க எல்லாம் பிள்ளைகள் பக்காவா தெளிவாக நிதானமாக சொன்னவங்க. அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்தவர்கள் யார் என்றால் ஜோஸ் ஆண்டர்சன் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். வின்சென்ட் பவுல் அபியத்திலிருந்து மூன்றாவது இடத்தை செல்வின் ஆண்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஜான் மரியாதை அபியத்திலிருந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அந்தோனியா அபியத்திலிருந்து இருதய அர்ச்சனா இவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மறுபடியும் முதலிடம் ஃபோர்த், ஃபிஃப்த் வந்து முதலிடம் இருதய சந்தனா இருதய சந்தனா அவர்கள் மூன்றாவது ஃபர்ஸ்ட் இடம். இரண்டாவது அதே போல 5 நபர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். இருதய அர்ச்சனா ஒலிவியா முதலிடம், தோஷில்லா முதலிடம் ஜான் மரியாதை அபியம், ஷெர்வின் ஜான் மரியாதை அபியம், ரேட்லா உலகமாத அபியம். இவர்கள் எல்லாருமே முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். இரண்டாவது இடம் நல்லாய் அபியத்திலிருந்து மகிமா இரண்டாவது பிளேஸ், மீஷேல் வல்லார் அபியத்திலிருந்து இரண்டாவது இடம், டேனி இவர்கள் ஆரோக்கிய மதானத்தில் இரண்டாவது இடம், ஷெர்லி ஆரோக்கிய மதானத்தில் இரண்டாவது இடம், கேரோனிஸ் வின்சென்ட் பவுல் அபியத்திலிருந்து இரண்டாவது இடம். இவர்கள் எல்லாமே இரண்டாவது இடத்தில் பிடித்திருக்கிறார்கள். நினைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மூன்றாவது இடத்தில் இருப்பவர்கள் சகாய மதானத்திலிருந்து பிரபா, அப்புறம் மனிஷா அந்தோனியா அபியம், ஜோபின் ராய் உலகமாத அபியம், மோதி இன்ஃபென்ஷியா உலகமாத அபியம் மூன்றாவது இடம், விவன்ஷா உலகமாத அபியம், தியான்சி ஹே மூன்றாவது இடம், ரெஜி ஆண்டோ மேரி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஜான் மரியாதை அவர்கள் மூன்றாவது இடம், மேரிடா ஆண்டர்சன் அவர்கள் மூன்றாவது இடம். இவர்கள் எல்லாருமே மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மனப்பாடம் எல்லா அறிவிக்கும் வாங்கியிருக்கிறார்கள், சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆறாம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் முதல் இடத்தில் நிறைய பேர் பிடித்திருக்கிறார்கள். 29 மதிப்பெண் எடுத்து முதல் இடத்தில் இருப்பவர்கள் வளனார் அங்கத்திலிருந்து மரியா அவர்கள் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மீதி பேர் இரண்டாவது இடம். இரண்டாவது இடம் யாராருன்னா ஜான் மரியாதை அங்கத்திலிருந்து ஷெரீப் இரண்டாவது இடம், உலகமாத அங்கத்திலிருந்து கெவின் ஜோயல் இரண்டாவது இடம், ஜோ வெஸ்லி சகாயமாத அங்கயம் இரண்டாவது இடம், ஜாக் ஜெரி உலகமாத அங்கயம் இரண்டாவது இடத்தில், ஜாக் ஜெரி மூன்றாவது இடம், கிலானா அவர்கள் மூன்றாவது இடம், இன்னும் இரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் லின்சி இரண்டாவது இடம், ஜெனிஃபர் கிளாரா அவர் வரவே இல்லை, ஆனி ரொனல்டா அவர்கள் இரண்டாவது இடம், அதாவது வளனார் அங்கத்திலிருந்து, அந்தோனியா அங்கத்திலிருந்து சில்விஸ் இன்ஃபன்ட் அவர்கள் மூன்றாவது இடம், மெர்வின் மூன்றாவது இடம் ஆரோக்கியமான அங்கத்திலிருந்து, அதே போல ஹாரிசன் ஆண்டோ வின்சென்ட் பவுல் அங்கத்திலிருந்து மூன்றாவது இடம். இவர்கள் எல்லாருமே மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். முதல் எல்லாரும் நோட்டீஸ் போடப்படும். அடுத்ததாக 9th 12th இந்த பிள்ளைகள் முதலிடத்தை பிடித்தவர்கள் உலகமாத அங்கத்திற்கு ஷைனி ஷைனி இரண்டாவது. அதே போல முதலிடத்தை பிடித்தவர்கள் வின்சென்ட் பவுல் அங்கத்திலிருந்து சுஜய் அவர் வந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல இரண்டாவது இடத்தில் 2 நபர்கள் அந்தோனியா அங்கத்திலிருந்து தீக்ஷா யோமி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல இரண்டாவது இடத்தில் பிரின்சி உலகமாத அங்கத்தில் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆஷிஷ் சகாயமாத அங்கத்திலிருந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளுக்கு மனமான நன்றி. பங்குபட்ட அனைத்து பிள்ளைகளுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வாங்கிக்கிறாங்க. அடுத்ததாக
பெரியவர்கள் இந்த பெரியவர்கள் பயங்கர பிரச்சனை. முதலிடத்தை யாராவது முதலிட பார்க்கலாம். சகாயமான அமைப்பிலிருந்து அந்தோனி கிரேசி யார் சகாய் மகன் கிட்ட வேற பக்கத்துல அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல உலகமாக அமைப்பிலிருந்து சகிதா அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். சத்தியம் பிலோமியா உலகமாக அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல ஜாம்பரியா அமைப்பிலிருந்து பேபி முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல நல்லாய் அமைப்பிலிருந்து தேவப்பிரியா முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது இடத்தில் வின்சென்ட் பவுல் மேக்ஸிம் கிரேஸ் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். இரண்டாவது இடம் சகாயமான அமைப்பிலிருந்து ஆரோக்கிய மேரி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். மூன்றாவது இடம் அந்தோனியார் அமைப்பிலிருந்து ஹெலன் மேரி அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல நல்லாய் அமைப்பிலிருந்து ஜெனிபர் குளோரா மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதே போல மூன்றாவது இடம் ஜூலி ஆசிரியர் கூட தேச அமைப்பிலிருந்து மூன்றாவது பங்கு பற்றி எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வந்துவிட்டது. ஏன்னா எல்லாரும் சிறப்பாக சொன்னீர்கள். எனவே மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நீங்க அவங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குயிஸ் காம்படிஷன் பயங்கரமாக இருக்கிறது. ஓகே பரவாயில்ல, எல்லாருமே சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரி, உங்க சஜஷன் இன்னும் குயிஸ் வந்து எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சமா பாதி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்டா டைம் உங்களுக்கு டைம் இருக்குது இல்லைங்களா, அதையும் பார்த்தோம். ஆனா இது கரெக்டாக 5 ரவுண்ட் ஓகேங்களா, அதுல ஆப்ஷன் இதென்ன ஆப்ஷன் யாருக்கு அது நல்லது. அவங்களுக்கு தான் அந்த கொஸ்டினுக்கு அது போல சரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நிவர்த்தி செய்யலாம் சரிங்களா. சரி, இப்போது முதலிடத்தை பிடிப்பவர்கள் பாருங்க. முதலிடத்தை பிடித்தவர்கள் கூட்டி சிஸ்டர் கூட்டி போட்டீங்க வந்ததா? ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போடுங்க. மார்க் கொஞ்சம் போடுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் மூன்று ரன்பித்தார் 11 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். ஒன்று அற்புத பிரதேசம் 11 மதிப்பெண், புனித அந்தோனியார் 11 மதிப்பெண், தூய உலகமாக 11 மதிப்பெண். இந்த கடைசி பார்க்க நல்லா இருந்தது. இந்த போட்டியில் பங்கேற்பவர்களுக்கு அனைவருக்கும் மனமாக நன்றி. சகாயமான அன்பியம் 1296 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். ஆரோக்கியமான அன்பியம் 879 மார்க் பெற்றிருக்கிறார்கள். ஆரோக்கியமான அன்பியம் நல்லாய் அன்பியம் 654 மதிப்பெண்கள். எனவே நல்ல சிறப்பான முடிந்தவரை பங்கேற்கிறார்கள். ரொம்ப நன்றி. வின்சென்ட் பால் அன்பியம் 904 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். வளனார் அன்பியம் 1011 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். எனவே வளனார் நன்றி உங்களுக்கு. ஜாம்பர் அது உலகமாக அன்பித்தார் 1171 மதிப்பெண் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு வளமான நன்றி. அடுத்ததாக குருதேச அன்பியம் 665 மதிப்பெண் பெற்றிருக்கிறது. வளமான நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அந்தோனியார் அன்பியம் 2040 இன்னொரு அன்பியம் ஜாம்பர் வியாய் அன்பியம் 2298 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தெரியும். எல்லாமே
இந்த போட்டிகளில் பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பரிசானது நாளைக்கு வழங்கப்படாது. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் டைம் ஆகும் சொல்லியிருக்கு. அதனால அதே போல இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் சேர வேண்டியிருக்குது. எங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனால கொஞ்சம் பார்த்து செய்யலாம். ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நம்ம அன்பில் யாராவது ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் கொஞ்சம் செய்யும்படி அனுப்பணும். ஏன்னா நாளைக்கு வந்து யூத் இனாகரேஷன் இருக்குது. அதனை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வந்து உறுதிமொழி எடுக்கிறது. அதனால தள்ளி வச்சுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் வயசு ஏன்னா இன்னொன்று வந்து நாளைக்கு போட்டு டிராயிங் காம்படிஷன் ரிசல்ட் வரல. அதனால எந்த கரெக்ட் பண்ணியிருந்தா அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுவேன் இன்னொன்று, நீங்க அந்த மாறுவேட போட்டு யாராவது மாறாம நினைச்சீங்களோ இது நினைச்சீங்களோ அந்த பிள்ளைங்க நாளைக்கு மாறுவேட அணிந்து வந்து நம்முடைய பங்கு ஃபாதருடைய இல்லத்திலிருந்து அப்படியே பவனியாக சென்று நம்முடைய ஆலயத்திற்கு சென்று வீடியோ எடுக்கப்படும். நாளைக்கு வந்து இதுலேயே நம்முடைய பங்குடைய வாரத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிற அன்புக்குரியவர்களே, இந்த பவனியை யாராவது மாதாவோட புனிதர்கள் போல சூசையர்கள் போல யாராவது வேடம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து ஒரு 8 மணிலாம் வந்துருங்க. பவனியாக சென்று பவனியை போகும். அடுத்தது இறைவார்த்தைக்கு அஞ்சல் செலுத்துகின்ற இறைவார்த்தைக்கு ஆராதனை செய்கின்ற திருப்பணியை செய்வோம். அதனைத் தொடர்ந்து நாளைக்கு சிறப்பு யார் என்றால் நம்முடைய உலகமாக இளையோர் ஜூனியர் சீனியர் நாளைக்கு வந்து சிறப்பிப்பார்கள். நாளைக்கு வந்து நம்முடைய பங்கிலே இளையோர்களின் துவக்க விழா அவர்கள் வந்து நாளைக்கு சிறப்பிப்பார்கள். அதற்கு உறுதிமொழி எடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் திருப்பணி முடித்துவிட்டு அனைவரும் வீட்டுக்கு செல்வோம். எனவே இந்த போட்டியில் அனைவரும் பங்கெடுத்து நிறைய கொண்டு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டான்ஸ்ங்களா? புரியல? டான்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு அது ரொம்ப ஹைலைட். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க. நீங்க வரக்கான சொல்லுங்க. டான்ஸ் சரி, ஓகேவா? இப்போ நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய வகுப்பேரணி செயலர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த சிறப்பான ஏற்பாடு அனைத்து நாட்களும் உற்சாகமாக நம்முடைய நடுவத்திற்கு அனுமதிச்சுங்க. அதை அழகாக வடிவமைச்சு சிஸ்டர்ஸ் அவருடைய அனைத்து அனைத்து பேரையும் படிச்சுங்க. நம்ம வாய்ப்பு போது என்ன சொல்லுவோம் டைம் சொல்லுறோம். எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் இல்லையா? அனைத்து அமைப்புகளும் கொண்டாடுறது பங்குபெறும் சார்பாக அந்த பங்கேற்பாளருக்காக வந்து அவங்க உற்சாகப்படுத்த அவருடைய குடும்பத்தார்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அன்புக்குரியவர்கள், இந்த விளையாடி நடைபெறுவதற்கு 3 நபர்கள் காரணம். ஒன்று நம்ம இளைஞர் எல்லோரும் இந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் செய்தவர்கள் செல்வன் அவினாஷ் யூத் லீடர், துணைத்தலைவர் ஜான்சன் யூத், அதே போல ஆஷிஷ் அவினாஷ். எனவே ஒவ்வொருக்கும் ஒரு பலத்த கடவுள் எடுத்து இந்த நேரத்தில் பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாத்தையும் ஓட்டி எல்லாருமே அழகாக சிறப்பாக செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் அவங்க வாழ்த்துக்கள். இப்போது நம்முடைய பங்குத்தந்தவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த 7 நாள் முறை எங்களுக்கு ஒதுக்கி வைப்பார். நாளைக்கு நிறைவு இருக்கிறது. உலகத்திலே அனைவரும் நாம் பாராட்டி வாழ்கிறோம். இந்த 7 நாட்களை ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு
இதையெல்லாம் திட்டமிட்டு தயாரிக்க இந்த இளைஞர் இயக்கத்தோடு இணைந்து செய்த நம்முடைய இணை பங்குதந்தை அருள்பணி வேளாங்கண்ணி அவர்களுக்கு நன்றி கூறி நாம் கடவுள்களை இதையெல்லாம் திட்டமிட்டு நமக்கு அளிக்க வந்து பேரவை அவர்கள் தான் இதையெல்லாம் முன்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நம்முடைய துணை பங்கு தந்தையை கேட்டுக்கொண்டு அவர் அதை செய்து கொடுத்தார். ஆகவே பங்கு பேரவை கடவுளுக்கு அவர்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். முக்கியமாக யாருக்கு நடந்தால் ஆள் ஆக நீங்க நான் பார்த்திருக்கேன் 7 உடம்பு 7 நாட்கள் நம்ம ஆரோக்கியோடு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அருளால் நடப்பதற்காக அனைவருக்கும் வங்கியின் சார்பாக தலைவர்கள் இந்த உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த பரிசுகள் இன்னும் ஏராளமான மக்கள் தாராளமாக கொடுத்து காத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து சேர்ந்த முன்னாடி உங்களுக்கு அந்த பரிசுகள் அதனுடைய ஞாயிறு அறிவிக்கப்படும். வருகின்ற ஞாயிறு நம்முடைய துணை பங்கு தந்தையினுடைய பிறந்தநாள் விழா திருப்பதி இறுதியிலே நடைபெறும். அவருக்காக நன்றாடுங்கள். அவரை நீங்கள் சிறப்பு செய்கிறவர்கள் சிறப்பு செய்யலாம். ஆகவே உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி அன்புக்குரியவர்களே, மனப்பாடத்தில் 9, 12 நிறைய பகிர்ந்து 5 எல்லாரும் கடைசியாக பெயர் வாசிக்காத கோடி அற்புத குழந்தை சங்கத்திலிருந்து 3வது பரிசு பெற்றிருக்கிறார். எனவே அவருக்கு மனப்பாட நன்றி தெரிவித்துள்ளோம். எனவே அன்புக்குரியவர்களே, நல்லா சிறப்பாக இருந்தது, எல்லாமே நன்றாக இருந்தது. உங்களுக்கு நாளுடைய பொறுமையோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் இருந்திருப்போம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.